வணக்கம். ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் என்னைக்காவது ஒரு காலம் ஓஞ்சி போகும்னு சொல்லுவாங்க. அந்த ஓஞ்சி போகக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போ வந்திருக்கீங்க. இத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை அல்ல, இனி தான் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த கன்னிராசிக்காரர்களை பற்றி மக்கள்கிட்ட ஒரு வித பேச்சு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு வாழ்க்கையில் எல்லா வித நல்ல பலன்களை மட்டும்தான் அடைவாங்க, அவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு உண்டு. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் போல் மன உளைச்சல் அடையக்கூடிய ஒரு நபர்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே போல் கன்னிராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாம் சீக்கிரமாக கை கொடுங்குவாங்க. உண்மையாகவே 30 வயதுக்கு மேலே திருமணமாகாமல் எத்தனை நபர்கள் இன்னும் கண்ணிகளியாமல் காலம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பேற்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் என்பது ஒரு கிரக அமைப்பை வைத்து மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. முக்கியமான கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த வருடங்களில் முக்கியமான பயிற்சி இது. இந்த பயிற்சியானது கன்னிராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கும்? ராகு கேது பலன் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் சனீஸ்வரன் உங்களுக்கு கண்டகச்சனியாக வருகிறார். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வருகிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி சுருக்கமாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம். கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்குங்கிறத இந்த ராசி கட்டத்தின் மூலமாக கொஞ்சம் பார்த்துருவோம், சரிங்களா? முதல்ல உங்கள் ராசி கன்னி, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்கள் ராசி, சரிங்களா? இந்த ராசி கன்னி ராசியிலேருந்து ராகு பகவான், அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த சர்வ கிரகங்களான ராகு பகவானும் சரி, கேது பகவானும் சரி, பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் இப்படி வருவாங்க, சரிங்களா? ஆனால் மற்ற கிரகங்கள் முன்னோக்கி இப்படி போவாங்க, சரியா? ஓகே. இப்போ ராகு பகவான் உங்களுடைய கன்னி ராசியிலேருந்து எந்த வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் ராசியிலேருந்து போகலை, மீன ராசி இருக்குங்க இல்லையா, 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான சனீஸ்வரனுக்கு சொந்த வீடான கும்பராசிக்கு போகிறார், 11ஆம் இடத்துக்கு. அப்போ உங்கள் ராசியிலேருந்து எத்தனாம் வீடு அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 6, 6ஆம் இடத்துக்கு போகும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, பலவித நெருக்கடிகளை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், வாழ்க்கை அந்தளவுக்கு செழிப்பாக இருக்காது, இடையூறுகளை தான் ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒருவர் தான். சனீஸ்வர பகவான் என்பவர் கர்மாதிபதி. தன்னுடைய நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி பலன்களை கொடுக்கக்கூடியவர். ராகு பகவானும் சேர்ந்தான் ஆன்மீக நாட்டங்களை அதிகப்படுத்துவார், சரிங்களா? ஓகே. அதே போல் கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து கரெக்டாக அந்த சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சி அடையும் போது 12ஆம் இடம், அதாவது உங்கள் ராசியிலேருந்து பாருங்கள், ராசி கட்டத்தின்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, 12ஆம் இடத்திற்கு கேது பகவான் வரும்பொழுது விரய கேதுவாக வருகிறார். இந்த கேது என்ன செய்யும் அப்படின்னா, விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும், ஆன்மீக நாட்டங்களை அதிகப்படுத்தும். இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சிலவித நெருக்கடிகளை கொடுத்து, எனக்கு வேணாண்டா, வாழ்க்கையே வேணாண்டா, நான் கோயில் குளமாக போகிறேன், சாமியாராக போகிறேன், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் அதுக்கு தகுந்தாற்படி நடந்துக்கணும், சரிங்களா? இந்த கேது பகவான் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும், சரி. அதே போல் இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் என்ன பலன் கொடுக்க போகிறாருங்கிறதே பார்த்துருவோம். ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு, 10ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடமான மீன ராசி, மிதுன ராசிக்கு போகிறார்.
ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு 10ஆம் இடமாக வருகிறார். இதை ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க, தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இந்த அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இந்த மருத்துவ துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டுன்னு சொல்கிறாங்களே அதில் இருக்கிறவங்க மனசை திடப்படுத்திக்கணும். வேலைகள் பறிப்போகக்கூடிய காலகட்டம், சஸ்பெண்ட் இது மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மன உளைச்சல் என்பது 100க்கு 200% அதிகப்படியாக வரும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இடமாற்றம்னு ஒன்று நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் ஏதாவது நடந்ததுன்னா எல்லாம் நன்மைக்கே. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதைக்கே தான் நினச்சிக்கணும், சரிங்களா? இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் நடக்காது. உங்களுக்கு கிரக பலன் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? அதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். அதே போல் சனி பகவான் எங்கே வருகிறான்னு சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்குங்க. கன்னிராசி இது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, 11ஆம் வீடு தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலேருந்து 12ஆம் இடமான மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு எத்தனாம் இடம், 7ஆம் இடம். இங்கேயும் அதே பிரச்சனை தான். கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். கண்டகச்சனி, சரிங்களா? அதனால் இந்த கண்டகச்சனி காலங்களில் எந்த அளவுக்கு நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு உடல் மீது நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கண்டகச்சனியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படலாம் வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் கொடுக்காது. இருந்தாலும் நெருக்கடிகளை உண்டு பண்ணும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணும். கணவன் மனைவி மட்டுமல்ல, குழந்தைகள் பெற்றோர்களுக்குள்ள மனசஞ்சலங்களை ஏற்படுத்தும். காவல்துறை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இந்த காலகட்டங்களை கொண்டாந்து விடும். இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும், சரிங்களா? சரி. அதே போல் இப்போ இந்த கன்னி ராசியிலேருந்து கேது பகவான் இங்கேயும், குரு பகவான் இங்கேயும், ராகு பகவான் இங்கேயும், சனி பகவான் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். வரக்கூடிய இந்த குரு பேச்சாக இருக்கட்டும், ராகு கேது பேச்சாக இருக்கட்டும், சனி பேச்சாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றபடி தான் வாழ்க்கை அமையும். ஒரு கிரகங்கள் கொடுத்தால் ஒரு கிரகங்கள் கெடுக்குங்கிறார்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். மனசில் எப்போதுமே ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா விட மாட்டாங்க. அதை போய் நோண்டி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ஆராய்ஞ்சி அதில் விடை காணுற வரைக்கும் அந்த விஷயத்தை விட மாட்டாங்க. இந்த தாம்பத்திய உறவு விஷயங்களில் முரண்பாடாக தான் இருப்பாங்க. பேருக்குத்தான் கன்னிராசி. அவன் கண்ணியும் கழிய மாட்டான், ஒன்றும் கழிய மாட்டான். அவன் காலம் ஃபுல்லாக தனியட்டையாக தான் வாழுவான். உண்மை இதுதான். ஆனால் நாம் பேசிக்கிறது தான் வேறு மாதிரி பேசிட்டு. மேலும் இந்த கிரக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன பலன்கள் எல்லாம் பொது பலன்தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய கிரக அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். எப்போதும் போல் அந்த கன்னிராசிக்காரர்கள் தைரியமானவர்கள். எதையுமே நிதானித்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல ஒரு சிறப்பான நிலையை தான் அடைவார்கள். அப்பப்போ மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், மன உளைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் தீராது இந்த நபர்களுக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, கண்டகச்சனி என்பது கண்டகங்களை ஏற்படுத்தும். கிரக அமைப்புகள் சரியில்லைன்னா சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். அடுத்தது அஷ்டமச்சனி வரும். அந்த காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே போல் இப்போ வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனே தான் கொடுக்கும். நீங்கள் எந்தவித சந்தேகம் பட வேண்டாம். நரசிம்மரை நீங்கள் கட்டாயமாக வழிபாடு பண்ணணும். இந்த காலகட்டங்களில் மறக்காமல் முதியோர் இல்லத்துக்கும் ஊனமுற்றோர்களுக்கு வாயிலா ஜீவனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மேலும் மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்பனார் கோவில் உங்களுக்கு பத்திரப்பதிவு சம்பந்தமாகவும் வங்கிக்கடன் சம்பந்தமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
உங்களுக்கு குறைந்த வட்டியில் வங்கி கடன் வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பத்திரப்பதிவு செஞ்சு தரணும் அப்படின்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த யூடியூபோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.